வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாழை தோட்டமாக இருங்க. மழை வந்து செவ்வாழையெல்லாம் சாஞ்சு போச்சு. அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் வச்சுருக்குறோம். இது செவ்வாழை, பூரா செவ்வாழை தான் பாருங்கள். இதெல்லாம் மரம் வந்தனால சாஞ்சு போச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காற்று அடித்ததுனால அப்படியே மொத்தமாகவே சாஞ்சு போச்சு. அதனால் விவசாயிகளுக்கு வாழை ஒரு லாபமெல்லாம் கிடையாது, நட்டம்தான். என்ன காரணம்னா பெரிய விலைக்கெல்லாம் விற்காது, சின்ன விலைக்கு தான் விற்கும். ஆனால் மழையோ காற்றோ வந்தால் அதோட நிலமை படுதுண்டாத்துந்தா. அது சாஞ்சு போய் அதுலேருந்து குருத்து வந்த வாழை தான் இது. வச்சதெல்லாம் கிடையாதுங்க. அதுவும் வந்து ஒன்றுக்கு ஆகாது. மறுபடியும் வைக்கணுன்னா ஒரு 2-3 லட்சம் செலவாகும். அது வேஸ்ட்டு. செவ்வாழை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் வச்சா மட்டும்தான் நல்லபடியாக வாழை வரும். எல்லாமே அப்படியே அடியோட வேரோட சாஞ்சிருச்சு. காற்று அந்தளவு காற்று ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. டோட்டலாகவே சாஞ்சு காற்றுல சாஞ்சு வேஸ்ட்டாக போச்சு. இதெல்லாம் வந்து சைடில் குருத்துலேருந்து வந்ததா, அதுவும் வேஸ்ட்டு. இங்கே ஒரு குருத்து வந்துட்டுக்குது வரும். அதனால் இது விவசாயிகளுக்கு எந்த தொழிலையுமே ரொம்ப கஷ்டம்தான். லாபம் கண்டிப்பாக வாழையில் ஒரு சில வாழையில் இருக்குங்க. ஆனால் செவ்வாழை பொறுத்தளவுக்கு நல்லா வந்தால் மட்டும்தான் வாழை லாபம் வரும். செவ்வாழை டோட்டலாகவே எல்லா பக்கம் சாஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.